தளபதியார் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று அவர் ஒன்றை கொண்டு வந்தார் நம்முடைய தமிழ்நாட்டில். அவருடைய காலத்திலே தான் கட்டணமில்லா பேருந்து, அதாவது வெளியர் பயணம். நான் முதல் கையெழுத்து அவருடைய போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்ற பொழுது போன்றேன். அதோடு நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், மிக அருமையான திட்டம். அவர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். கல்வித்துறை எடுத்து கொண்டு வந்தால் சொன்னார், புதுமை பெண் திட்டம். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா, 1384 ஹாஸ்டல் இருக்கு. அதில் 1000 ரூபா, 1100 ரூபா கொடுத்தார் கலைஞர் மாணவர்களுக்கு. இப்போ 1500 ரூபா கொடுக்குறார் தளபதி. 42 கோடி ரூபாய் அதிகம் கொடுத்தார். கலைஞரை இந்திய ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர், இந்தியாவிலே முதல் நாம சொல்லலை, இந்தியாவில் வாக்களில் 36% வாக்களை பெற்றவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலைஞர் ஆட்சியை பற்றி கவலைப்பட்டவர் அல்ல. ஆட்சி வரும்போகும் அமைச்சர் பதவி தோழிலே போட்டிருக்கு சொன்னவர் அமைச்சர் அண்ணா. இடுப்பிலே கட்டியிருக்கிற வேஷ்டி கசி உஞ்சுதான் நான் தோழிலே போட்டிருக்கிற துண்டு என்று சொன்னார் அண்ணா அவர்கள். ஆட்சி வரும்போகும் கட்சி தான் நிலைமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கலைஞர் அவர்களும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. அது நமக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை ஆட்டவாசிக்க முடியாது. கவனம் கொம்பாதை கொம்பன் பிறக்கவில்லை. எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு, கலைஞர் முட்டை கொடுத்தாரு. எல்லா குழந்தைகளும் இப்போ நல்லா இருக்கும். காலையிலே சாப்பாடு கொடுத்தாரு நம்முடைய தலைமையார். பஸ்ஸுகள் பெண்களுக்கு ஒரு இலவசம் 50% சொத்துல பங்கு கொடுத்து யார்? கலைஞர் பெண்களுக்கு. ஆக முன்னேற்றம் என்பது பெண்கள் மத்தியில் வந்திருக்கிறது. பார்ட்டிசிபேஷன் என்ற பாலிடிக்ஸ், அரசியலிலும் அவர்கள் மிக அதிகமாக பங்கெடுத்து கொடுக்கிறார்கள். அதே போல மற்றவர்கள் பெண்களுடைய நிலைமை வந்து இன்னைக்கு நம்முடைய தலைவர் காலத்தில், தளபதியார் காலத்தில் இன்றைக்கு பெண்கள் 50% மேலே இருக்கிறவர்கள், பெரும்பாலான 90% பெண்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவரை ஆதரிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு கோபம் வருது. பிச்சைக்காரன் 1000 ரூபா வாங்குறாங்க. என்ன கஷ்டம் தான், ஒரு குடும்பம்னா கஷ்டம் வந்தீங்க. அது பெண்கள் வந்து சுகக்காயால் நிற்கணும், தன்னுடைய சுய உழைப்பாளர் நிற்கணும்னு சொல்லி மகளிர் சுய கொடுக்கலாம், கடன் கொடுக்கறது, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறது. உரிமை தொகை அது வந்து ஒன்றும் உன்னுடைய உரிமை. 400 ரூபா கொடுக்குறவங்கள 100 நாள் வேலை வாய்ப்பு, 150 நாள் வேலை வாய்ப்பு காங்கிரஸ் ஆட்சி வந்தால் வரும். 400 ரூபாய் கொடுக்குறேன் உடனே அது கேவலமா? உழைக்கிறா 400 ரூபா கொடுக்குறான். ஆகவே ஒரு ஆட்சி என்பது மாறுகின்ற பொழுது ஒரு இந்தியாவே ஒரு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. என்ன வந்து ஒரு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு? அதானி தான் முன்னுக்கு வந்திருக்காரு. அதானி யார் தெரியுமா? நான் பொதுப்பணித்துறை 5 வருஷம் பார்க்குறேன். சாதாரண கான்ட்ராக்டர் குஜராத்தில் இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கேன்? 15 லட்சம் கோடி வச்சுருக்கேன் அதானி. நான் யூஎஸ் பார்த்தேன் 5 வருஷம். நான் எப்படி ரோடு போட்டோம்னு எங்களுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் 8 கோடி ரூபா முதல்ல போடுறாங்க, 13 கோடி ரூபா கொண்டு வந்தாங்க. ரைட்டுப்பா, சரி 8 கோடி எஸ்கலேஷன் வரும், பரவாயில்ல. ஆனால் 257 கோடி ரூபாய் செலவழித்து 1 கிலோமீட்டர் போட்டதுன்னு சொன்ன ஒரே ஊழலாட்சி பாரதிய ஜனதா கட்சி ஊழலாட்சி. 1 கிலோமீட்டர் போட்டது 257 கோடி ரூபாய். இது எங்கே யாருக்கு வரி பணம்? இதில் மோடிக்கு பணமா, இல்லை அமித்ஷாவுக்கு பணமா, இல்லை அதானிக்கு பணமா? நாம் அனைவரும் இந்திய மக்கள் 142 கோடி இருக்கோம். 30 கோடி வாழ்வோம், 30 கோடி வீழ்வோம் சொன்னால் பாரதி. இப்போ எத்தனை பேர் இருக்கான்? 142 கோடி பேர் இருக்கான். ஆக இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பாசிசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இங்கே வந்து நம்ம இஸ்லாமிய சொன்னால் மாமன் மைத்துனன் என்று தான் நம்ம சொல்கிறோம். இங்கே ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிடையாது. அவரோட வித்தியாசமான நடப்பதில்லை, நம்மளோட வித்தியாசமான நடப்பதில்லை. இவன் வித்தியாசமாக நினைக்கிறான். மதத்தின் பேரா, ஜாதியின் பேரா, துண்டு அதான் கட்சியின் பேராக இருந்தால் நம்ம ஓட்டு நிற்கலாம். மத சார்பற்ற அணி ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம் நிற்கிறத பற்றி ஆட்சேபனை இல்லை. தேர்தல் நின்றுவார். யாருமே வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே. ஜனாதிபதிக்கு ஒரு ஓட்டு, நம்ம ஊருக்கு குப்பனுக்கு ஒரு ஓட்டு. யார் வித்தியாசம்? ஆகவே இந்த நாடு ஜனநாயக நாடு. இங்கே ஜனநாயகத்திலே மக்கள் தான் எஜமானர்கள், நாமெல்லாம் அவருடைய வேலைக்காரர்கள். ஆனால் இருக்கின்றவரை ஒரு கொள்கையை பிடிப்பாக திராவிட இயக்கம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வோடு வெற்றி பெறுவோம். வீழ வேண்டிய கட்சி பாஜக, வெற்றி பெற வேண்டிய கட்சி நம்முடைய கட்சி, நம்முடைய அணி.